ஹாய் ஆல், வாட் ஐ குக்ட் இன் அ டே பார்த்துடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான். மதியம் போல் பாப்பாவுக்கு உளுந்த வடை சுட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கே உளுந்து ஊற வச்சிட்டேன். அதுக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சியா புட்டிங் சாப்பிட்டுட்டேன். சியா சீட்ஸை வந்து தேங்காய் பாலில் ஊற வச்சு நட்ஸ் எல்லாம் தூவி சாப்பிட்டேன். பாப்பாவுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அண்ட் மதியம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் இன்றைக்கி பருப்பு சாதம் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணேன். பருப்பு சாதம் பண்ணேன்னா மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுருவேன். பாப்பா நல்லா சாப்பிட்டுக்குவா. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள், மசால் பொடி, அப்புறம் உப்பு, ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அளவு தண்ணி வச்சு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், பாப்பாக்கான டிஷ் முடிஞ்சிச்சு. எனக்கு சப்பாத்தி அண்ட் பன்னீர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பன்னீர் புர்ஜிக்கு ஒரு சைட் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு மசாலாஸ் போட்டு பன்னீரையும் உதுத்து விட்டு பண்ணிட்டேன். இந்த பக்கம் சப்பாத்திக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் இன்றைக்கி பீனட் லட்டூஸ் அண்ட் பொரிகலை உருண்டெல்லாம் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி வந்து கோகனட் சுகர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். பாப்பா பண்ணுறப்பவே வந்து வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. என்னை உருண்டை பிடிக்கவே விடலை. அவளுக்கும் கொஞ்சமாக கொடுத்துட்டு உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சிட்டேன். அவள் தூங்கி ஏஞ்சி வந்ததுக்கப்புறமா அவளுக்கு உளுந்த வடை சுடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். அவள் ஏஞ்சி வரப்போ கரெக்டாக சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு ஓட்டை போட்டு பண்ணுறதுக்கு வரல. ஸோ போண்டா மாதிரி பண்ணிட்டேன். நைட்டுக்கு தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். தோசை வித் தக்காளி சட்னி. தேங்க்யூ.